வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை உத்தமபுத்திரன். வாங்க கதையை தொடரலாம். ராணியோட ஆணைப்படி அமைச்சர் பார்த்திபனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாகநாதனுக்கு தெரியாம ஏற்பாடு பண்றார். இப்படி ஒரு அந்நியன் அரண்மனைக்குள்ள வந்ததால அரண்மனையில காவலை அதிகப்படுத்திடுறாங்க. அதனால பார்த்திபனால அமுதாவை பார்க்க போக முடியல. அரண்மனையில அமுதா பார்த்திபனுக்காக காத்திருக்க அப்ப அங்க ராஜாத்தி வர்றாங்க. அமுதா எப்பவும் சோகமும் ஏக்கத்தோடையும் இருக்கிறத பார்த்த ராஜாத்தி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. ராஜாத்தி, நான் நம்பி இருந்தவர் எனக்கு அளித்த பரிசு ஏக்கந்தானேன்னு வேதனையோட சொல்றாங்க அமுதா. அதுக்கு ராஜாத்தி, அப்படி சொல்லாத, அவர் உன்னை பார்க்க வராம இருக்கவே மாட்டார்னு ஆறுதல் சொல்ல, வேதனையோட பார்க்க வருவார், என்னோட உயிரற்ற உடலை உணர்ச்சியற்ற உள்ளத்தன்னு நொந்து போய் சொல்றாங்க அமுதா. அதுக்கு ராஜாத்தி, சேச்ச என்ன பேச்சு அமுதா இதுன்னு சொல்ல, அதுக்கு அமுதா துடிக்கும் இதயத்தோட எதிரொலி, வேடன் வலையில் அகப்பட்ட மானும் வேந்தன் வெளியில் அகப்பட்ட மங்கையும் மன நிம்மதியோட இருக்க முடியுமான்னு தன்னோட வேதனைக்கான காரணத்தை சொல்றாங்க அமுதா. தன்னோட தோழியோட வேதனையை பார்க்க சகிக்க முடியாத ராஜாத்தி எப்படியாவது பார்த்திபனை பார்த்து இந்த விஷயத்த சொல்றேன்னு அமுதாவுக்கு தைரியம் சொல்லிட்டு உடனே அரண்மனையில இருந்து கிளம்புறாங்க. ராஜாத்தி பொன்னனை மீட் பண்ணி அமுதாவோட நிலைமைய சொல்ல, பொன்னனும் பார்த்திபனோட நிலையும் அதுதான்னு எடுத்து சொல்றார். இந்த ரெண்டு காதலர்களையும் எப்படி சந்திக்க வைக்கிறதுன்னு இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. அப்ப பொன்னனுக்கு ஒரு ஐடியா தோண அந்த ஐடியாவை ராஜாத்திக்கு சொல்லி அதை அமுதா கிட்ட சொல்றார். அந்த ஐடியாவை பார்த்திபன் கிட்ட சொல்றதுக்காக போற பொன்னன் கிட்ட, அமுதாவை பாத்தியா, பேஸ்னியா, அவ என்ன சொன்னான்னு கேள்வி மேல கேள்வி கேட்கிறார் பார்த்திபன். நண்பன் நாளை கேலியும் கிண்டலும் இல்லாம போகுமா? பார்த்திபன் கிட்ட பதில் சொல்லாம கொஞ்ச நேரம் அவரை பொன்னன் அலைக்கழிக்க ஒரு கட்டத்துல பார்த்திபன் கத்திய காட்டி மிரட்ட தன்னோட ஐடியாவை பார்த்திபன் கிட்ட சொல்றார் பொன்னன். ஐடியா ஒன்னும் பெருசு இல்ல. எப்பவும் போல 2ஆம் ஜாமத்துல அரண்மனை கோட்டை சுவர் மேல ஏறி குதிச்சு அங்க இருக்கிற பாரிஜாத மரத்தடியில பார்த்திபன் நிக்கணும். அங்க அமுதா வருவாங்க. அவங்கள குதிரையில ஏத்திக்கிட்டு 2 பேரும் பார்த்திபனோட வீட்டுக்கு வந்துடணும். அவ்வளவுதான் பிளான். அமுதாவை பார்க்க போற சந்தோஷத்துல பொன்னனை கட்டி பிடிச்சுக்கிறார் பார்த்திபன். இந்த பிளான ராஜாத்தி அவங்க அமுதா கிட்ட சொல்ல போக, நாகநாதன் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த பணிப்பெண் அவங்க என்ன பேசுறாங்கன்னு வேவு பார்க்க வராங்க. இப்படி இந்த பணிப்பெண் வேவு பார்க்கறத அமுதாவும் ராஜாத்தியும் கவனிச்சிடுறாங்க. அதனால ராஜாத்தி பாட்டிலேயே தன்னோட பிளான அமுதா கிட்ட சொல்ல, வெளியே நின்று கேட்கிற அந்த பணிப்பெண்ணுக்கு ஒன்னும் புரியாம அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்படி பார்த்திபன் அமுதாவை சந்திக்கிறதுக்கான பிளான் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நாகநாதன் விக்ரமன் கிட்ட, விக்ரமா, அந்த நாடோடியோட தலைய கொண்டு வந்து தர்றவங்களுக்கு 10,000 பொன் தர்றதா அறிவிச்சா என்னன்னு யோசனை சொல்றார். ஆனா அதுக்கு விக்ரமன், தப்பித்தவரி யாராவது என்னோட தலைய உங்ககிட்ட கொண்டு வந்து பரிசு பணத்தை வாங்கிட்டு போயிட்டான்னு நியாயமான பாயிண்ட் சொல்றார் விக்ரமன். இப்படி பார்த்திபனை எப்படி பிடிக்கலாம்னு 2 பேரும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமுதாவை வேவு பார்க்க நியமிச்ச பணிப்பெண்ணுக்கு விஷயம் மொத்தமா என்னன்னு புரியாட்டாலும் பாட்டோட வரிகள் புரியத்தானே செய்யும். ராஜாத்தி அமுதாவை பார்க்க வந்ததும், ஏதோ அந்த நாடோடிய பத்தி சமாச்சாரம் சொன்னதும், பாரிஜாத மரம் பாதி ராத்திரின்னு சொன்னதையும் நாகநாதன் கிட்ட சொல்றாங்க அந்த பணிப்பெண். இந்த விஷயத்த கேட்டதும் நாகநாதனுக்கு ஒரு ஐடியா தோணுது. அவர் விக்ரமன் கிட்ட, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்றார். என்ன உதவின்னு கேட்கிறார் விக்ரமன். பாக்குறதுக்கு நீ அந்த நாடோடிய மாதிரியே இருக்குன்னு நாகநாதன் ஆரம்பிக்க, அதை கேட்டு விக்ரமன் ரொம்ப கோவத்தோட, இல்ல அவன்தான் என்ன மாதிரி இருக்கான்னு நாகநாதனை திருத்துறார். உடனே தன்னை சமாளிச்சுக்கிட்டு, உண்மை, அதனால நீ அவன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அமுதாவோட அந்தப்புறத்துக்கு போய் அவளோட காதலன் மாதிரி ஆக்ட் பண்ணி அவன் தங்கி இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு வா, அப்புறமா அவனை நம்ம கைது பண்ணி கொன்னுடலான்னு யோசனை சொல்றார் நாகநாதன். நாகநாதன் சொன்ன மாதிரியே விக்ரமனும் பார்த்திபனோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அமுதாவோட அறைக்கு போறார். அவரை அங்க பார்த்ததும் சந்தோஷமா அத்தான்னு அமுதா கூப்பிட, ஆனா அடுத்த செகண்டே இந்த நேரத்துல எங்க அத்தான் வந்தீங்கன்னு கவலையோட கேக்குறாங்க அமுதா. அதுக்கு விக்ரமன், என்ன செய்யறது, வந்துட்டேன்னு சமாளிக்க, நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அமுதா சொல்ல, நானும் தான் எதிர்பார்க்கலன்னு பேசி சமாளிக்கிறார் விக்ரமன். போட்ட திட்டத்துல எந்த மாற்றமும் இல்லையேன்னு அமுதா கேட்க, என்ன திட்டம்னு தெரியாட்டாலும் இல்லைன்னு சொல்றார் விக்ரமன். சரி, அப்படின்னா நான் யாருக்கும் தெரியாம அங்க வந்துடுறேன், நீங்களும் தவறாம அங்க வந்துடுங்கன்னு அமுதா சொல்ல, அதுக்கு விக்ரமன் அவசரமா எங்க அப்படின்னு கேக்குறார். என்ன அத்தான், அந்த செண்பகம் மரத்தடியில தானே வர சொன்னீங்கன்னு அமுதா சொல்ல, உடனே விக்ரமன், ஆமா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த செண்பகம் மரத்தடியில சொல்லு பாக்கலாம் அப்படின்னு அமுதாவை சோதிச்சு பாக்குற மாதிரி விக்ரமன் கேட்க, அதுக்குள்ள நான் மறந்துடுவேனா, அதுதான் கோட்டை சுவர் பக்கத்துல இருக்கிற செண்பக மரம்னு சொல்ல, அதுவேதான் விக்ரமன் சொல்லிட்டு, நேரம் சரியா ஞாபகம் இருக்குல்லன்னு அடுத்த விஷயத்துக்கு தூண்டல் போடுறார் விக்ரமன். பூங்கத்தான், இது கூடவா எனக்கு ஞாபகம் இருக்காது, ராத்திரி சரியா 2ஆம் ஜாமத்துல குதிரையோட நீங்க அங்க வருவீங்க இல்லையான்னு அமுதா சொல்ல, ஓ வருவேன்னு விக்ரமன் சொல்ல, ஏன் அத்தான், நான் சொன்னது எல்லாம் சரிதானேன்னு அமுதா கேட்க,
எல்லாம் சரிதான்னு விக்ரமன் சொல்றார். சரி, யாராவது வந்துட போறாங்க, சீக்கிரம் புறப்படுங்கன்னு அமுதா அவரை அவசரப்படுத்துறாங்க. போறேன்னு சொல்லிட்டு அவர் வந்த வழியா போக அமுதா அப்ப திடீர்னு அவரை இளவரசின்னு கூப்பிட அப்படியே திடுக்கிட்டு சிலையாகி நின்னுடுறார் விக்ரமன். வந்தது பார்த்திபன் இல்ல, விக்ரமன்கிறது அமுதாவுக்கு தெரிஞ்சிடுச்சா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதியை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.